நிறைவுரையாக எல்லாம் கல்வியை பார்த்தாச்சு, பொருளாதாரத்தை பார்த்தாச்சு, ஒரு அகண்ட கடலை தூக்கி கூஜாவுக்குள்ள அடைக்க போறாரு. காமன் நேரத்துல எப்படி சமுதாயம் கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையில இருக்கு இல்லையா? சமுதாய பிரச்சனை பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அதுக்கும் சமுதாயத்துல அரசியல் பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆளாளுக்கு ஒரு வகுடு போயிட்டு இருக்கிறான். நீ எங்கடா இருக்கிறேன்னு கேட்டா தடுமாறுகிற அமைப்பில ஒரு குடும்பத்துக்குள்ள 4 பேரு 4 கட்சியில இருக்கிறான். சாப்பாட்டை உட்கார்ந்தாக்க 4 கட்சி 4 விவாதமாக போய் கொண்டு இருக்கிறது இல்லையா? ஒரு ஜமாத்து நடத்த முடியல பள்ளிவாசல. என்னண்டாக்கா ஆளாளுக்கு கொடி பிடிக்கிற ஆளா இருக்கு. சத்தியத்தை தெளிவா சொல்ல முடியாத சூழலில் நாம் இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதனால இஸ்லாமியர்கள் சந்திக்கும் சவால்களில் சமுதாய பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில சமுதாயத்தின் சொத்து ரொம்ப அழகான பேச்சாளர் ரஹ்மானியா மஸ்ஜிதினுடைய தகுதிமிக்க இமாம், ஜமாத் உலமாவினுடைய துணை செயலாளர், இவர் முஜாஹிதுல் இஸ்லாம் மாதிரி தலப்புள்ள முடி இருக்கும், தாடி மட்டும்தான் இருக்கார். கண்ணியத்திற்குரிய சையது மஸ்தான் பாக்கவி, வாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து லின்னபியி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ யுரீது அன் யஹ்தஊக ஃபஇன்ன ஹஸ்புகல்லாஹ் வ ஹுவல்லதீ அய்யத பினஸ்ரிஹி வ பில் முஃமினீன் வ அல்லஃப பைன குலூபிஹிம் وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم صدق الله مولانا العظيم. ஒரு கத்திரிக்காய் கட்டாவுக்கு இன்கிரீடியன்ட் சொல்லணும்னா கூட 1/4 மணி நேரம் தேவைப்படுது. சாதாரண ஒரு கத்திரிக்காய் கட்டாவுக்கு அது நல்லபடியா தவறு இல்லாம பிரச்சனை இல்லாம நல்லா டேஸ்டா வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்கிரீடியன்ட் சொல்லணும்னாவே 1/4 மணி நேரம். ஆமா. ஆனா இவ்வளோ பெரிய சமுதாயத்தை கட்டமைக்கிறதுக்கு தீர்வு சொல்லணும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கொடுத்து. அதுல நீங்க நல்லா கட்டுவீங்கிறதுனாலதான் 1/4 மணி நேரத்தை. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பிரச்சனைகளை நான் சிறிதாக்கி கொள்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் தீர்வுகளை மட்டும் பெருசா சொல்லிடலாம் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா தீர்வுகளுக்குள்ளார போறேன். நமக்கு எல்லாத்துக்குமே தீர்வு எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இப்ப கேள்வியே என்னன்னா, சமூகத்தை கட்டமைக்கணும்ன்றவங்க யாரு, அதை எப்படி கட்டமைக்கிறது, எதை அடிப்படையா வச்சு கட்டமைக்கிறது, இந்த 3 தான் தீர்வு. கட்டமைக்கிறவர் யார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்மெல்லாம் பிரபல்யமா கேட்ட ஒரு சம்பவம் இருக்கு இல்லைங்களா? ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில இருந்தாங்க. அப்பதான் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா வஹியை கொண்டு வந்து தந்தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் ஹிரா குகைக்கு போனாங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க தனிமை நபி அவர்களுக்கு தேவைப்பட்டது, எனவே சென்றார்கள். அப்படியா? வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஹீராவுக்கு போனாங்கன்னா அவங்க தன்னுடைய வாலிப பருவத்தில மக்கமா நகரத்தையும் பார்க்கிறார்கள், தான் வியாபாரத்துக்கு போன ஷாம் தேசத்தையும் பார்க்கிறார்கள். அங்குள்ள மக்கள் செழிப்போடு, சிந்தனையோடு, சீரோடு, சிறப்போடு வாழுகிறார்கள். அப்படியே என் நபியின் பார்வை
பாலைவன பிரதேசமான மக்கமா நகரத்தின் பக்கம் திரும்பும் போது சிந்தனையாளர்கள் இல்லை, சீர்திருத்தவாதிகள் இல்லை. அன்றைக்கு உலகம் அவர்களை பேசுகிறது, இவர்கள் ஆடு மாடுகளுக்கு ஒப்பானவர்கள், எனவே அவர்களின் மீது படையெடுத்து அவர்களை ஆள வேண்டும் என்று எந்த அரசனும் ஆசைப்பட்டதும் இல்லை, எந்த தலைவனும் ஆசைப்பட்டதில்லை. ஏன் என் சமூகம் இப்படியானது? எதனால் என் சமூகம் இப்படி போனது? இந்த சமூகத்தை உலகம் திரும்பி பார்க்க வைக்கும் சமூகமாக எப்படி மாற்றுவது என்பதைத்தான் இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது கொடுக்கப்பட்ட விடைதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். எனக்கானவர் நீங்கள், என ஆரம்பித்து விட்டீர்கள், என்னுடைய பெயரை கொண்டு பணியை துவங்குங்கள். இந்த மக்கமா நகரம் எப்படிப்பட்டதாக மாறும்? இன்றைக்கு இத்தனை பேர் தாங்க நீங்க வரணும் மக்காவுக்குள்ளார, அதுக்கு மேல வந்துடாதீங்க, எங்களால கவனிக்க முடியல என்று சொல்லும் அளவுக்கு உலகத்தின் அனைத்து பார்வையும் அங்கே படக்கூடிய அளவுக்கு உச்சத்தை காண செய்தார்கள் என்றால் அந்த கவலை தாங்க. இதுதான் யார் இந்த சமூகத்தை கட்டமைக்க முடியும்? உண்மையான ஏக்கமும் சமுதாயத்தின் மீது உண்டான அன்பும் பிரிவும் பாசமும் யாரிடத்திலே மிளிர்கிறதோ அவரால் மட்டும்தான் நல்ல சமூகத்தை கட்ட முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தான் வீட்டை கட்டலாம், நிறைய மனைவிகளை கட்டலாம், பேங்க்ல நிறைய சம்பாதிச்சு கட்டலாம், இதெல்லாம் பண்ண முடியும். சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் அந்த சிந்தனை வேண்டும். அதுதான் யார் கட்டமைக்க தகுதி உள்ளவர்கள் என்பதற்கு ஹிரா மலை குகை சொல்லக்கூடிய சான்று. சாதாரணமா நினைக்காது, நம்மிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும் வழிபாடுகளும் நமக்கு மிகப்பெரிய சான்று, நமக்கு மிகப்பெரிய சான்று. நம்மால் தான் சமூகத்தை கட்டமைக்க முடியும் என்று. ஏன் தொழுகைக்கு நபி அவர்கள் ஒன்று கூட்டினார்கள்? தனியாக தொழுதாலும் கூடும், ஆனால் நீ பள்ளிக்கு வந்து தொழப்பா, உனக்கு 27 மடங்கு நன்மை இருக்குன்னு ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? உதாரணத்துக்கு நிறைய பேர் இந்த ஐடி ஒர்க்கர்லாம் சொன்னாங்க, அதுல இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் இருக்கார், அந்த ஐடி கம்பெனியினுடைய முதலாளி இருக்கார். ஒரு வாட்ச்மேன் அவரை பார்க்கறதுன்னா கூட முடியாதுங்க, சொந்த கம்பெனியில அவ்வளோ பிஸியா இருப்பார். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், வாய்ப்பு கிடைக்காது. ஆனா அதே அந்த வாட்ச்மேனும் தொழுகைக்கு வந்தாரு, ஐடி கம்பெனி முதலாளியும் தொழுகைக்கு வந்தாரு, சலாமுக்கு பின்னாடி 5 நிமிஷம் பேசுற வாய்ப்பு கிடைக்கும், தன்னுடைய குறைகளை சொல்லலாம். இந்த ஒரு கட்டமைப்பு ஜமாத்துல இருக்கிறதுனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்துக்கு வராதவங்களை பார்த்து அவ்வளவு கோபப்பட்டாங்க. ஏன் வரமாட்டான்றாங்க? இந்த நன்மை வெறுமனே நீங்கள் தக்பீர் கட்டுவதற்கு கிடைப்பதல்ல, இறைவன் சொன்ன அந்த சமூகத்தை கட்டமைக்க ஒன்றிணைகிறீர்களே, அதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்ததுதான் தொழுகை. அதனாலதான் நல்லோர்களிடத்திலே நான் ஆட்சியை கொடுத்தால், அதிகாரத்தை கொடுத்தால், அவர்கள் முதலிலே தொழுகைக்கு எல்லோரையும் ஒன்று சேர்த்துவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். என்ன? சமத்துவத்தை போதித்து விடுவார்கள். ஒருவரிடத்திலே இருப்பது இன்னொருவரிடத்திலே கிடைப்பதற்கான வழியை செய்து கொடுத்து விடுவார்கள். இதுதான் சமூக கட்டமைப்பு. இதைத்தான் ஹிரா மலையில உட்கார்ந்துகிட்டு எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடினார்கள். இந்த கட்டமைப்பை யாரால் உருவாக்க முடியும்? இந்த மாதிரி எண்ணம் உண்டவர்கள், தீர்வை தேடி செல்லக்கூடியவர்கள். இது ரசூலுல்லாஹ் காலத்துல சாத்தியங்க, இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை. பொன் விளையும் பூமி இந்த பூமியில இருக்கு. பொன் விளையிற பூமி எது? ஆப்பிரிக்கா. தங்கம்னாவே அங்கதான். அந்த ஆப்பிரிக்கா பல காலமாக அடிமை நாடாக, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணவுக்கும் பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய உணவுக்கும் பொருளாதாரத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் அங்க ஒரு சொல்லப்போனா என் வயசு என்னை விட 2 வயசு சின்னவர் இப்ராஹிம் தோரோரே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீப காலத்துல மிகப்பெரிய புரட்சியை செய்த மனிதன். எல்லாரும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைங்கும் போது இந்த இளைஞர் பிரச்சனைக்கு தீர்வு என்ன அதைத்தான் கேட்டான். தீர்வு எப்படி தெரியுமா கிடைச்சது? ஒன்றிணைவதில் கிடைத்தது. அந்த இளைஞன் பாலைவனம் சோலைவனங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது.
சஹாரா பாலைவனம் ஆப்பிரிக்காவினுடைய வளங்களை, விவசாய நிலங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த இளைஞன் அந்த பாலைவனத்தோடு போராட பார்க்கிறான். இயற்கையை போராடி வென்றவர்கள் உண்டா? பாலைவனத்தினிடத்திலே போராட வேண்டும். அது உண்ணும் சோலை வனங்களை பாதுகாக்க வேண்டும். என்ன செய்யறது? அந்த இளைஞர் கவலைப்படுகிறார். உடனே என்ன செய்யறாரு? எல்லா வல்லுநர்களையும் அழைக்கிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதே பெரிய பிரச்சனை, நம்ம ஒண்ணு சேர்றதே இல்லை. ஒரு ஹஜ்ரத்தும் ஒரு டாக்டர் ஒரு வக்கீல் எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு சேருவாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு சேர மாட்டாங்க. கல்வியாளர்கள், இந்த ஆலிமுக்கு என்னப்பா தெரியும், ஆலிம்கள் அவங்ககிட்ட என்னப்பா அதபு இருக்கு என்ற இந்த பிரிவினைவாதம் போக வேண்டும். இதைத்தான் இன்னைக்கு சமீப கால அறிஞர்கள் சொல்லுவாங்க, இது ஒற்றை கண் கலாச்சாரம். இந்த தஜ்ஜால் ஒற்றை கண்ணும்பாங்கல்ல, இது ஒற்றை கண் கலாச்சாரம். இது படிப்பவர் தான் சிறந்தவர், அவர் அது படிப்பவர் தான் சிறந்தவர், நாம் விலகித்தான் இருக்க வேண்டும். ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு ஒன்றையும் செய்ய முடியாது. நபி அவர்கள் அதனால் தான் என்றைக்குமே இரட்டை கண்ணை போதித்தார்கள். அல்லாஹ் வானத்திலே வைத்து சயின்ஸை கொடுத்தான், பூமியிலே வைத்து ஹிதாயத்தை கொடுத்தான். அவங்க தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டுமே தேவை என்பதனால் தான் வழங்கப்பட்டது. ஆனால் அதிலேயே நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரிந்து நிற்கிறோமே. நம்முடைய சமூகம் ஒன்று சேர முடியாது, நம்ம சமூகம் மேம்பட முடியாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து இரு கண்களை கொண்டு பாருங்கள், இந்த சமூகத்தை வெல்ல இந்த உலகத்திலே ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படிதான் சேர்த்தனாம். அந்த இளைஞன் கேட்கிறான், என்ன தீர்வு? அப்ப அங்க வந்த வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், பசுமை என்பது உலகத்தில் முதல் இல்லை, உலகத்தின் வளம் அல்ல. நீர் என்பது உலகத்தின் வளம் அல்ல, தேனீக்கள் உலகத்தின் வளம். ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், தேனீக்கள் இந்த பூமியிலே அழிந்து விட்டது என்று சொன்னால் மனித இனம் சீக்கிரம் அழிஞ்சு போயிரும். ஏன்? மிகப்பெரிய விவசாயி தேனீ, மிகப்பெரிய விவசாயி. அப்ப தேனீக்களை கொண்டு வந்தால் இந்த பாலைவனத்தோட நம்ம போராடலாம். இன்னைக்கு நியூக்ளியர் பாம்பு, அந்த பாம்பு, இந்த பாம்பு என்று வைத்துக் கொண்டு உலக நாடுகள் அடுத்தவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் போது தன்னுடைய மக்கள் வளமோடு வாழ வேண்டும் என்று ஒரு தேனியை ஆயுதமாக அந்த இளைஞன் பயன்படுத்துகிறான். ஆனா முதல்ல ஃபெயிலியர் தான். அப்ப எடுத்த தீர்வு ஃபெயிலியரெல்லாம் இல்ல, எடுத்த அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர். சாதாரண தேன்பூச்சியை கொண்டு வந்து விட்டாங்க சஹாரா பாலைவனத்துக்கு, அது எங்க தாக்கு பிடிக்கும். அதனால அரேபிய பாலைவனத்திலே மேயக்கூடிய தேன்பூச்சிகளை பிடிக்கிறாங்க. அரேபிய பாலைவனத்தில் அந்த சூழ்நிலையை சமாளித்து அதோடு போராடி வாழக்கூடிய தேன்பூச்சிகளை கொண்டு வந்து அந்த பாலைவனத்துல விடுறாங்க. கொஞ்ச நாட்கள்ல சின்ன சின்ன செடிகள் வளருகிறது, அங்கே பூச்சிகள் வருகிறது, பூச்சிகளை திங்க ஊர்வன பிராணிகள் வருகிறது, ஊர்வன பிராணிகளை பிடிக்க 4 கால் அந்த வன விலங்குகள் வருகிறது. அந்த இடம் சோலை வனமானது. அல்லாஹு அக்பர். ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு ஒருவர் ஒரு சமூகத்தை ஒன்றிணைத்து விட்டார் என்று சொன்னால் பாலைவனத்தை கூட சோலைவனமாக மாற்றி காட்ட முடியும் என்பது இன்றைக்கும் இருக்கக்கூடிய நிலை. அதைத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இதற்கு வழிகாட்டியது, இதை எந்த அமைப்பில் எடுத்தார்கள், எதை அடிப்படையாக கொண்டு செய்தார்கள்னா பெரிய பெரிய சயின்ஸ் எல்லாம் இல்ல, குர்ஆன் தான். அதைத்தான் இன்றைக்கு இந்த சமூகம் தவற விட்டு விட்டது. நான் இந்த சமூகத்தை என் கையில கொடுங்க, நான் ஒண்ணு சேர்த்து காமிக்கிறேன் சொல்ல முடியாது, ஒன்று சேர்க்க முடியாது. அல்லாஹ் தெளிவுபட சொல்லுகிறான், நம்முடைய ஹபீபை பார்த்து சொல்லுகிறான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅம் மா அல்லஃப்த பைன குலூபிஹி. நபியே, உங்களிடத்திலே உலகத்தின் பொக்கிஷங்களை கொட்டி தருகிறேன், அதையெல்லாம் செலவழித்தாலும் கூட இவர்களை உங்களால் ஒன்று சேர்க்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ அல்லஃப பைனஹும், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இவர்களை ஒன்று சேர்க்க அருகதை உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். எனவே என் வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஒன்று சேருவார்கள். குலவெறி, நிறவெறி, மொழிவெறி, ஜாதி வெறி என்று அடித்துக் கொண்டவர்கள் தான் அரேபியர்கள். அனல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரேபியர்களை ஒன்று திரட்டினார்கள். அதற்கு ஒரு வழியை கூட அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தான், திருமணம். ரசூலுல்லாஹ்வுடைய பலதார திருமணங்களை விமர்சிப்பார்கள். இத்தனை கல்யாணமா?
அவர் என்ன பெண் பித்தரா? நஊது பில்லாஹ். இத்தனை கல்யாணங்களை செய்து வைத்தது ரப்பு. எதற்கு செய்து வைத்தான்? அரபுகளிடத்திலே மாப்பிள்ளைக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் வந்து நிற்கும். அப்ப இவரு ஒட்டுமொத்த அரபு குலத்தின் மாப்பிள்ளையாக மாறினார். ஒவ்வொரு குலத்தில் இருந்தும் சிறந்த பெண்களை எபெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தான். அந்த மாப்பிள்ளை கைசரை எதிர்த்து நின்றார், கிஸ்ராவை எதிர்த்து நின்றார். குடும்பம் பின்னாடி நின்றது. உலகம் அன்றைக்கு அவர்களிடத்திலே மண்டியிட்டது. இதுதான் எபெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண தத்துவம். அப்ப இது கூட ஒருமைப்பாட்டுக்கு தான். ஆனா இன்னைக்கு நாம எதுக்கு கல்யாணம் பண்றோம்? குடும்பத்தை சேர்க்கவா? எத்தனை திருமணங்கள் குடும்பத்தை நிரந்தரமாக பிரித்திருக்கிறது தெரிகிறதா? திருமணத்தை முறைப்படி செய்தால் நீங்கள் ரோமாபுரியை கூட என்ன செய்யலாம்? எதிர்த்து நிற்கலாம். பாரசீகத்தை கூட எதிர்த்து நிற்கலாம் என்பதை தன்னுடைய பண்பாட்டு வாழ்வியலின் மூலமாக எடுத்து சொன்னார்களே. இது எங்கிருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வின் வழியாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் அண்ணலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடிந்தது. இன்னைக்கு ஏன் எல்லாத்துக்கும் சட்டத்தை மாத்துறாங்க? ஒரு அஜித் கூட பேசினாங்க, திருமணத்துக்கு முன்னாடி தவறு செய், ஆனால் மார்க்கம் தவறு செய்வதை தடுக்கிறது. சேர்ந்து வாழ், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தை விட்டு விடாதே. ஏன் தனிமரம் தோப்பாகாது என்பதை போல தனித்து நின்றால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகாது. சிங்கிள் பேரண்ட் அதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை, அது ஒரு நரகம் என்பதை சிறப்பாக இங்க எடுத்து சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த சமூகத்தை கட்டமைப்பது நபியவர்களை போல அக்கறை கொண்ட ஒரு மனிதராக இருந்தால் சாத்தியமாகும். நபியவர்களை போல அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தக்கூடிய நபராக இருந்தால் சாத்தியமாகும். அதை சாத்தியப்படுத்தணும். நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா காலத்திலே நம்மை ஹீரோக்களாக இந்த உலகம் பார்த்ததே ஏன்? அப்போது நாம் எடுத்தது என்ன? குர்ஆனின் பாடத்தை தானே. பெருவெள்ளம் வந்தபோது மற்ற சகோதர சமயத்தவர்களுடைய இறை இல்லங்கள் எல்லாம் பூட்டி கிடக்கும் போது நம்முடைய இறை இல்லங்கள் திறக்கப்பட்டது. பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக. அவர்களை உள்ளே விட்டு நாம் வெளியே தொழுதோம். இது யார் சொல்லிக் கொடுத்தது? எந்த கட்சி தலைவர் சொல்லிக் கொடுத்தது? உலகத்தின் தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த சுன்னத்து. உலகம் இன்றைக்கும் அதை பேசுகிறதா இல்லையா? நம் மீது கை வைத்தால் நம் சகோதரன் துடிக்கிறான். ஏன்? அன்றைக்கு நாம் திறந்து விட்ட அந்த கதவுதான் நமக்கு இன்றைக்கு என்ன செய்கிறது? பலமாக நிற்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு விஷயத்தை இங்கே முக்கியமாக சொல்வேன். நாம் முஸ்லிம்களுக்கான உம்மத்தல்ல, அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான். அல்லாஹ் நம்மை பற்றி குர்ஆனிலே சொல்லும் போது குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிதத் லின்னாஸ் அப்படின்றான். நீங்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட சமூகத்திலேயே ஆகச் சிறந்த சமூகம். ஏனென்றால் உங்களிடத்திலே தான் மனித குலத்துக்கான இரக்கம் இருக்கிறது. ஒரு முஸ்லிமின் மீது இரக்கம் என்று சொல்லவில்லை அல்லாஹ். அதனால்தான் ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கை சமயத்திலே கிஸ்ராவுக்கு லெட்டர் போடுறாரு. கிஸ்ராவுக்கு லெட்டர் போடுறாங்க. ஏன்? உன்னிடத்திலே இருக்கக்கூடிய பிரஜைகளை நீ கண்ணியப்படுத்தி அவர்களுடைய உரிமையை கொடு, அதற்கு நான் வழி சொல்லுகிறேன். ரோமாபுரிக்கு லெட்டர் போடுறாங்க. ஏன்? உன்னிடத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ நல்வழி காட்டு, நல்வாழ்வை ஏற்படுத்தி கொடு, அதற்கு நான் வழி சொல்லுகிறேன். முஸ்லிம்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறை தூதராக இருந்தால் மஜூசிக்காக வேண்டி, ஒரு நெருப்பை வணங்கியவருக்காக வேண்டி ஏன் வருத்தப்பட வேண்டும்? ரோமாபுரி ஒரு கிறிஸ்துவ நாடு, அந்த நாட்டுக்காக வேண்டி ஏன் வருத்தப்பட வேண்டும்? மதீனா மக்களே மண்டாடி கொண்டிருக்கும் போது இங்கிருந்து அங்கே தேவையா என்றால், உலகத்தில் என் நபி அனுப்பப்பட்டதும் இந்த உலகத்திற்காக வேண்டித்தான். நான், நீங்கள் என்று உம்மத்து என்று சொல்கிறோமோ, நாம அனைவரும் அனுப்பப்பட்டதும் இந்த மனித குலம் சிறக்க வேண்டும் என்றுதான். அப்ப
ரெண்டே தீர்வு தான். நமக்கு தலைவரும் அந்த எண்ணத்தில் இருக்கணும், தொண்டர்களும் அந்த எண்ணத்தில் இருக்கணும். அப்படி இருந்தா இந்த பூமி சிறக்கும், நாடு சிறக்கும், அனைவரும் சிறப்பாக வாழலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை, நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் خير الجزاء وأحسن الجزاء في الدارين. السلام عليكم ورحمة الله.